தேன பிள்ளைகளே, வசனம் சொல்லுது, ஒரு கரெக்டான நேரத்தில் தான் அவங்க எல்லாவற்றையும் செய்வார். God heard your prayer, but at the correct time. அவருக்கும் நேரம் இருக்கும். அதனால் புது வருஷத்துக்குள்ளே போகும்போது ஒரு சந்தோஷமாக கர்த்தரை ஆராதனை செய்து தேவனுக்குள்ளே போவோமா? எல்லாரும் வெளியே ஆராதிங்கன்னா உள்ளக்கு வந்துடுங்க. வெளியே ஆராத உட்காந்து இந்த டைமில் எல்லாம் உட்காந்து உள்ளக்கு வந்துடுங்க. ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து, எப்படி நன்றி செய்தல். சொல்லிட்டே இருங்க பாப்பா. கர்த்தர் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து, எத்தனை நன்மை உனக்கு செய்து. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை தயவுசெய்து ஒரு 15 minutes மாத்திரம் ஆதிக்குள்ள இருப்போமா? Amen. Hallelujah. கை தட்டி பாடுவோமா? Hallelujah. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து, எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்லுங்க சத்தமா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து, எப்படி நன்றி சொல்வேன். ஓஹோ, நான் எப்படி பாடுவோமா? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. சொல்லுங்க. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி. வாசிப்பா. பலவீனங்கள் தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டி நீ, பலவீனங்கள் தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டி நீ, பலத்தால் இடை கட்டி நீ. ஓ, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து, எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீர். கனிமலையானவரே, சந்தோஷமா காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. தயவுசெய்து வெளியே இருக்கிறவங்கலாம் நியூஸ் சர்வீஸ்கள் எல்லாரும் உள்ளக்கு வந்துருங்க. எல்லாரும் உள்ளக்கு வந்துருங்க. அப்போ தயவுசு வெளியே நிற்காதீங்க. வெளியே வந்துருக்கலாம். உள்ளக்கு வந்துருங்க, உள்ளக்கு வந்துருங்க. தேன பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. நான் இப்போ புது வருஷம் போக போகிறேன்.
ஒரு 8 நிமிஷமோ 9 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் மனதார கர்த்தருக்கு நன்றி சொல்லாமல் இருந்தீங்கன்னா வாய் நிறைய சொல்லுங்கள். இப்போ நேரம் வாய் திறந்த ஆண்டவரே, இன்னைக்கு உயிரோடு இருக்கேன், என் பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, நீ சந்தோஷமாக இருக்கேன், எனக்குன்னு புதிய வழியை திறக்கிறீங்களே. எல்லாரும் வாயத்திற்கு நேரம் வாயத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்மா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரை போக்கில் வருத்தினை பாதுகாத்தீர. வீட்டை விட்டு வெளியே போகும்போதெல்லாம் தேவனுடைய தூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாத்து நடத்துகிறேன், நீ பாதுகாத்து நடத்துகிறேன். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வாய்த்தது எல்லாரும் நன்றி சொல்லுவோம்மா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை சுகபத்திரமா இந்த வருஷத்தில் பாதுகாத்து வைத்திருக்கிறீர்கள் அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உண்மையே துதிப்பேன் ஆண்டவரே. உயிருள்ள நாட்கள்லாம் உண்மையே பாடுவேன், உண்மையே துதிப்பேன், உண்மை ஆராதிப்பேன், உண்மை ஆராதிப்பேன், உண்மை ஆராதிப்பேன், உண்மை ஆராதிப்பேன், உண்மை ஆராதிப்பேன், உண்மை ஆராதிப்பேன். 2x4 போடு தம்பி, 2x4. ஹல்லேலூயா. ஓ ரபா லகதா ரபாலனா சந்தலபதானியங்கா. உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கை தட்டி பாடுங்க. ஓஹோ உம்மை ஆராதிப்பேன். சத்தமா உம்மை ஆராதிப்பேன். வாங்க உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் வாசம் பொழியும் வரை, ஓஹோ ஆராதிப்பேன்.
எல்லோராய் விட்டுவினேன் இன்னும் வாக்கு மாறிடாதே. ஒரு நிமிஷம் இருக்கு. ஜெய கிறிஸ்து கை தட்டி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். எல்லாரும் ஒரு முறை பார்த்து ஹாப்பி நியூ சொல்லிடுமா? எல்லாரும் ஹாப்பி நியூ. அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தரன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தரன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை
திடன் கொள் என்றாரே. நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தரந்தன் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தரந்தன் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் அதிலை தாண்டுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் அதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். அடுத்து 2025 வாக்குத்தத்தம்னு போன வருஷம் எழுதி வச்சிருக்கேன். வாசிப்போம். 1 சாமுவேல் 30 அதிகாரம் 19 வசனம். வாசிங்க 1 சாமுவேல் 30:19. தாவீது தாவீது சகலத்தையும் திருப்பிக் கொண்டான். கர்த்தர் இந்த வருஷம் உங்களுக்கு சொல்றாரு, என்னென்ன இழந்து போனீங்களோ, என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ, எதெல்லாம் ஏமாற்றம் அடைஞ்சீங்களோ, எதெல்லாம் விட்டுட்டு போயிடுச்சோ, இதில் வராமல் இருந்துச்செல்லாம் கர்த்தர் சுருட்டி உங்களுக்கு திருப்பி இந்த வருஷம் கொடுக்க போறார். ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுது, இந்த வசனம் இந்த முறை நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். 2025 வசனம் 25 வருஷம் நமக்கு வாக்குத்தத்தம் மறந்துடாதீங்க. நீ அடுத்த வருஷம் வரையிலும் போமன்னு சொல்லிட்டு, நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்வேன், நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்வேன், நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்வேன். நம்ம தான் திருப்பிக் கொள்வேன் வாக்குத்தமா சொன்னாலும் கர்த்தர் தான் திருப்பி கொடுக்க போறார். The God will fight for you. Trust in God. 2025 நீ யுத்தம் பண்ணக்கூடாது, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு இழந்து போனது சகலத்தையும் உனக்கு திருப்பி கொடுக்க போகிறேன், சகலத்தையும் நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன். ஹல்லேலூயா. நீங்கள் பைபிளில் எழுதிங்க, வார்த்தை எழுதிக்கிங்க. இன்னையிலேருந்து ஆரம்பம் தான். எது எது கேட்டீங்களோ, எதிர்பார்த்தீங்களோ, வராமல் நிற்குதோ அதெல்லாம் ஓப்பன் ஆக போகுது. ஹல்லேலூயா. அதெல்லாம் ஓப்பன் ஆக போகுது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஓப்பன் ஆக போகுது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எட்வின் கர்னானுடைய ஃபேமிலி வித்தியாசம் போக போகுது. பெக்யூலியர் மாத்திரம் இல்லை, தேவனுடைய திருப்பி கொடுக்குற ஆசீர்வாதத்துக்குள்ளே நான் போக போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காலையில் சொல்லுகிறார், வருஷத்தின் வாக்குத்தத்தம் 1 சாமுவேல் 19 தாவீது இழந்து போனதை எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். நான் சொல்கிறேன், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நான் ஒரு முறை சொல்கிறீங்களே, நான் 2025 வருஷம் சகலத்தையும் திருப்பிக் கொள்வேன். ஒரு சந்தேகம் வரும், எப்போ எனக்கு 10 லட்சம் கடன் இருக்கே, அதை எப்படி திருப்பி கொடுக்க முடியுமா? அவர் நினைச்சார்னா முடியும்பா. ஆனால் இந்த வருஷம் அந்த பாதையை கர்த்தர் உனக்கு திறந்துட்டார். ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கு நிறைய பேர் கோடீஸ்வரா மாற போகிறீங்க. நான் ஐஸ்வர்யம்
கர்த்தர் சொல்கிறார் நடக்கும். கர்த்தர் சொல்கிறார் நடக்கும். நானே பல கோடி சொந்தக்காரன் நான் போகிறேன். ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் ஆகிறேன் எல்லாம் நீங்கள் வந்திருக்க சில பர்டிகுலர்ஸ் சொல்ல முடியும் பேர் சொல்லி பல கோடிக்கு சொந்தக்காரன் போகிறேன். இதே பிள்ளைகளே கர்த்தர் வார் சொன்னார். இதே பிள்ளைகள் இந்த வருஷம் உங்கள் சபையில் வருகிற யார் உங்கள் சத்தத்தை கேட்குறாங்களோ அவங்க சகலத்தையும் அவளுக்கு திருப்பி கொள்ள போகிறாங்க. அவருக்கு நான் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்கே தேவ பிள்ளைகளே trust in God. God will fight for you. God will make a way and do the wonders and do the impossible things it is possible, but at the correct time. 2025 கரெக்டாக நடக்கும். ஹல்லேலூயா. என்னென்ன இழந்து போனையோ தேவன் எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பார். தேவ பிள்ளைகளே ஆவிக்குரிய வாழ்க்கை பைபிளை பார்க்கும்போது வித்தியாசமாக இழந்து போனதெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. வித்தியாசமாக நம்ம முடியாதெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே யோபெல்லாம் அவெல்லாம் 9 மாதம் சிறைச்சாலை போல பிச்சைக்காரன் போல ஆகிட்டான். சில பேர் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வீடு கிடைக்காம போயிடும், காசு கிடைக்காம கடன் வந்துடும், பிள்ளை நாளைக்கு அப்படிலாம் வந்திருக்கும் போது நினைப்போம் இனிமேல் எந்திரிக்க முடியுமா? அப்படிப்பட்டவங்களுக்கு நீ காரணம் சொல்லுகிறார். எத்தனை வருஷம் நீ தாண்டி போய் இந்த 2025 கல்லுகிறார். யோபு 9 மாதம் பிச்சைக்காரனாக போயிட்டான். கத்தை இழந்து போனது எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தான். இனி காரணங்களை கத்தை சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நீ உட்கார்ந்து இருக்கிற பல இழப்புகள், கடனில் வந்திருக்கலாம், தோல்வியில் வந்திருக்கலாம், செய்ய முடியாத காரியம் வந்திருக்கலாம், நீ எப்படி செய்வேன்னு யோசிக்கலாம். ஆனால் கத்தை உனக்கு திருப்பி கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. God will make a way. தேவ பிள்ளைகளை கர்த்தர் தெரிஞ்செடுத்தார்னு சொன்னால் அவர் செய்வார் சொன்னால் அவர் திறக்கிற பாதை வித்தியாசமாக இருக்கும். அதோடு சேர்ந்து சொல்கிறது 2024 மறந்துடாதீங்க. எனக்கு இந்த 2024 சொல்லிக்கிட்டு வருஷம் பூரா சொல்லிக்கொண்டு ஒரே ஒரு வாக்குத்தத்தம், ஐ வில் மேக் அ வே. 2022 சொல்கிறாரு, நான் உனக்கு பாதையை திறப்பேன். ஐ வில் மேக் அ வே and do the impossible things into possible. எது நடக்காதுன்னு மண்டையில் வச்சிருக்கியோ, மூளையில் வச்சிருக்கியோ, அறிவு சொல்லுதோ, உலகம் சொல்லுதோ, சொந்தக்காரன் சொல்றானோ, உன் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றானோ, உனக்கு எதிரி சொல்றானோ, கர்த்தர் அந்த பாதையை திறப்பா. God will make a way and do the impossible things into possible, but at the correct time. 2025 நீ எதை இழந்தாயோ டபுள் மடங்கு கர்த்தர் உனக்கு கொடுக்க போறார். சகலத்தை ஒன்று கூட இல்லை எல்லாத்தையும் திருப்பி கொடுப்பார். எல்லாத்தையும் திருப்பி கொடுப்பார். அதுமாதிரி தேவ பிள்ளைகளே இந்த 2025 தேவனாக கர்த்தர் சொல்றாரு, யோபெல்லாம் நினைக்கவே இல்லையா 9 மாதம் அவன் வாழ்க்கையில் நம்பிக்கை எல்லாம் போச்சு, எல்லாம் போயிட்டு வாழ்க்கையில் எல்லாத்தையும் சோர்ந்து போய் எல்லாம் தோற்று போயிட்டான். ஆனால் தேவ பிள்ளைகளே யோபு 9 மாதம் கழிச்சு கர்த்தர் திருப்பி கொடுக்க ஆச்சரியமா இருக்கு. ரெட்டிப்பாய் கொடுத்தாராம். 2025 தேவன் சொல்ல மறுபடியும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாய். ஹல்லேலூயா. ஐ வில் மேக் அ வே. சகலத்தை திருப்பிக் கொள்வார். எப்படி சொல்றேன்னா, நான் திறந்தேன்னா அந்த பாதை உன் நம்பிக்கை இருக்காதுப்பா, அந்த பாதை ஆச்சரியமா இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைங்க ஈசா காலத்துல பார்த்தீங்கன்னா அவனுக்கு சான்ஸ் இல்லை, லைஃப்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு. சாப்பாடுக்கே கஷ்டங்க, சாப்பாடுக்கே கஷ்டம். என் தேவ பிள்ளைகள் அந்த காலம் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட காலகட்டத்தில் 2024 வாழ்ந்து கொண்டு சொன்னா கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன். எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பேன். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைச்சாயா. 2025 கடன் இருந்தா யோசிங்க, பிரச்சனை இருந்தா யோசிங்க, தைரியமா சந்தோஷமா நான் பெற்றுக்கொண்டேன். 2025 நடக்க ஆரம்பி. ஹல்லேலூயா. 2000 நடக்க ஆரம்பி. சூத்திரம் உண்டாகும். வேறு பிள்ளைகளே தேவ நமக்காக, அவர் God is for you. வேறு பிள்ளை அவர் God is there for you. வேறு 2025 இன்னைக்கே பண்ணப்பட்டாரு. இன்னைக்கே கருத்து சொல்றேன், பெருசா சொல்ல, இந்த பந்தாக்கா சொல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப நேரம் காத்திருந்து இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ இழந்து போனதை பெற்றுக்கொள்ளும்படியாக உனக்கென்று ஒரு தேவ தூதரை நியமித்திருக்கிறேன். அப்படி போவாயா? போவான், கண்டிப்பா போவான், கண்டிப்பா போவான். 2025 கண்ணை திறக்கணும் நடக்கிறதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். என்ன சொல்ல போறேன்னு சொன்னா, இது நான் விளையாட்டுக்க சொல்ல, இது 2024 தேவப்பிள்ளை பிறந்த ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் எழுதி வச்சிருக்கிறது டைரியில். 2025 வாக்குத்தத்தம் தான். தேவன் சொல்லுகிறார், சகலத்தையும் நான் உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன். மறந்துடாதீங்க, எது நடக்காதெல்லாம் நடக்க. யோபு நினைச்சானா, ஈசாக்கு நினைச்சானா, ஆனா அவனுடைய விசுவாசம் பெரு. அல்லேலூயா. கர்த்தர் தேவனுக்கு இழந்து போனது எல்லாரும் திருப்பி கொடுக்கணும். விசுவாசம் உலகத்தின்படி நம்பிக்கை இருக்கக்கூடாது. டோன்ட் allow the situation, don't allow your thoughts, don't allow your past and friend chain.
கண்ணமுன்னு நினைக்கிறீங்க கத்தை இழந்து கொண்டு கொடுப்பான்னு அதே நெல் விசுவாசப்படி சொல்ல எங்கடா 10 பைசால எப்படா 10 கோடி 10 லட்சம் உனக்கு கிடைக்க போகுது. கத்தை நினைச்சானா அற்புதம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஈசாக் விதைக்கும் போது 100 மடங்கு ஆசீர்வதிக்கிற ஆச்சரியமான உலகே பார்த்து ஆச்சரியப்படுறது உண்மையானால் இந்த 2025 நீ என்னென்ன இழந்து போனையோ கத்தை எல்லாவற்றையும் உனக்கு திருப்பி கொடுக்க போகிறான். உன் தோல்வி வெற்றியாக 2025 மாறப்போகுது. ஒவ்வொரு குடும்பம் மாறப்போகுது. ஒவ்வொரு குடும்பம் மாறப்போகுது. இங்க வந்திருக்கிற யார் வந்திருக்கு யார் வர்றது தெரியும். வந்திருக்க ஒவ்வொரு சத்தத்தை கேட்குறீங்களோ ஒவ்வொரு குடும்பம் 2025 மகா பெரிய மாற்றம். ஏன்னு சொன்னா கர்த்தர் உனக்கு திருப்பி கொடுக்க போகிறான். ஒரு வீடு உனக்கு இழக்கிறியா 2 வீடு கொடுப்பாரு. அந்த வட்டம் 2 வீடு கொடுப்பார். 2 வீடு கொடுப்பார். 2 வீடு கொடுப்பார். ஒரு பிரச்சனை வீட்டுக்குள்ள பிரச்சனையா கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி கொடுப்பார். கடனா எல்லாத்தையும் மாற்றி கொடுப்பார். முடியாத பிள்ளைகளுக்கு முடியாது எடுத்திருக்க வரதா கண்டிப்பா கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. என்ன பிள்ளைகளே, ஈசாக்கு விதைத்தான் பஞ்ச காலத்துல 100 மடங்கு ஆசிச்சான். 100 மடங்கு. ஆனா கர்த்தர் உனக்கு யுத்தம்னு சொன்னா சில காரியங்களை அவன் விதைக்கிறத போல விசுவாசத்துல பஞ்ச காலத்திலேயே அவன் விதை வச்சிருந்தான். அது போல என்ன பிள்ளைகளே, நடக்கும்ன்ற காரியத்தை நடக்காத சூழ்நிலைக்கு ஆப்ரேட் பண்ண தெரியும். விதையெல்லாம் போயிடுச்சு. எங்கள் ஊரில் எங்கள் அப்பா தான் இருந்துச்சுன்னா மண்டி வெள்ளு விதைய வச்சுருப்போம். 100 மூடை விதையை வச்சுருப்பாங்க. விதை நெல் அதெல்லாம் சாப்பிடவே மாட்டான். பஞ்ச காலத்து ஈசாக்கு பஞ்ச காலத்து அதையெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. ஆனால் கர்த்தர் ஈசாக்கு மாற்ற ஒரு ஸ்பெஷல் வே. இன்னைக்கு 2000 வந்திருக்கு. தேவன் பிரேமாச்சிட்டு உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. உனக்கு தேவன் சொல்லுகிறார், நான் சகலத்தையும் உனக்கு இந்த வருஷம் திருப்பி கொடுக்க போறேன். நிச்சயமா கொடுப்பேன். குழந்தை இல்லையா 50 வயசு ஆச்சா குழந்தைய கர்த்தர் கொடுப்பாருப்பா. ஹல்லேலூயா. இப்போ ஒரு மெசேஜ் பார்த்தேன். தென் பிள்ளைகளே 13 பிள்ளை 13 வருஷம் கழிச்சு 13 பிள்ளை பெற்றிருக்கு. அதையும் பாருங்க 9 பொம்பளை பிள்ளையா. நீ சொல்றேன் பொம்பளை பிள்ளை வச்சிருக்கீங்களா வாழ்ந்து சுயித்திக்க போறீங்க 25ல். பொம்பளை பிள்ளையா பிள்ளை வீட்டு வச்சிருக்கீங்களா இந்த 2025 கர்த்தர் செழிப்பை கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. சுயநலமா சொல்லு, கர்த்தருடைய வாக்குத்தை சொல்லுது. ஹல்லேலூயா. பெண் பிள்ளைகள்லாம் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் குடும்பத்தில் இருக்கிற மாற்றங்கள் உண்டாகும். குடும்பத்தில் சுபிட்சங்கள் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். பெண் பிள்ளைகளை நல்லா கவனிச்சு பாருங்க. வனாந்தரம் போல இருக்கிற சூழ்நிலையெல்லாம் வந்திருந்தாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை தாண்டி வந்தால் 2025 இஸ்மவேலை போல நீங்க வந்திருக்கலாம். இஸ்மவேல் வனாந்தரம் தண்ணி கிடைக்கல, சாக போறான், முடிஞ்சு போச்சு. சாப்டர் லைஃப் முடிஞ்சு போச்சு. Then God heard the voice of the Lord. வனாந்திர தண்ணீரில் சாக போகிற வாலிபரின் சத்தத்தை கேட்டு வனாந்திரத்தில் ஜம்பை கத்த உருவாக்க கூடுமானா அந்த 2025 நீ வனாந்திரமா வாழ்ந்து கூட 2024 2025 கத்தர் மாத்துவா. God will make a way. கர்த்தர் சொல்றாரு, நான் இழந்து போன உன்னை எல்லாவற்றையும் நான் உனக்கு திருப்பி கொடுக்க போறேன். நான் கவனிங்க, மனுஷர் கொடுப்பார் நம்பாதீங்க, அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் கொடுப்பார். இஸ்மவேலுக்கு சத்தத்தை வனாந்தரத்தில் தண்ணி இல்லாதத்துல ஒரு ஜம்ஜம் உருவாக்கி கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த முஸ்லீம் கடை பூரா ஜம்ஜம் போட்டிருக்காங்க. என்ன தெரியுமா? இஸ்மவேலு சத்தத்தை கேட்ட ஒரு நீரூற்றுக்கு பேர் தான் ஜம்ஜம். தேவர்களே, இந்த வருஷத்துல உங்களுக்கு நிறைய இடத்துல ஜம்ஜம் உருவாக போகுது. ஜம்ஜம் உருவாக போகுது. வனாந்திரம் உங்கள் மத்தியில் வீட்டில் செழிக்க போகுது. வனாந்திரம் கூட வீட்டுக்குள்ள இருக்கிற காரியங்கள் செழிக்க போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அது மாத்திரமல்ல தேவர்களே, ஒரு குடும்பத்தில் சோதனையின் பாதை 2000 பிள்ளைகளோடு நடந்து போயிருக்கலாம். பிள்ளைகள் வயிற்றுல போராட்டம் நடந்து போயிருக்கலாம். ஆபிரகாம் ஈசாக்கு நடந்து போனது போல உன் வாழ்க்கை 2024 பிள்ளைகள் மத்தியில் நீயும் சில போராட்டங்கள் நடந்து போயிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு தேவ சத்தத்தை கேட்கிறவன், உன் சத்தத்தை கேட்கிறவா 2000 மாற போகிறேன். Lord will provide you. ஆபிரகாம் சொன்னது போல 2025 இஸ்மவேல் மத்தியில் சொன்னது போல அருமையான தேவர்களே, எப்படி அருமையான இருக்குது ஈசாக்கு வாழ்க்கையில் வனாந்தரம் செலுத்தது போல 2025 கர்த்தர் பேசுறாரு. ஆபிரகாம் பேசுனது போல Lord will provide you. 2020 நீ பார்க்க போறது இல்லையா, கர்த்தர் உன்னை பார்க்க போறாரு. விசுவாசத்தில் நடக்கும். ஆனால் இன்றைக்கு நிச்சயமா சொல்றேன், 2025 இழப்புக்களை நான் உனக்கு திருப்பி கொடுக்க போறேன். நான் இந்த டைரியில் 2024 நிறைய எழுதி வச்சிருக்கேன். நிறைய எழுது. அதில் 13 காரியத்தில் 12 காரியம் எனக்கு நடந்துருச்சுங்க. 24 25 1 தான். அது சீக்கிரம் பார்ப்பேன். ஹல்லேலூயா.
இந்த கால்வழி தேன பிள்ளைகளே, மறுபடியும் சொல்ல வரும், இந்த வருஷம் வாக்குத்தத்தம். இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு திருப்பி கொடுப்பார். ஆனால் என்ன மோசம் எப்படி போடணும்னா, எல்லாவற்றையும் 2020 நான் திருப்பிக் கொள்வேன். வாக்குத்தத்தம் சொன்னா போன கேட்பீங்க, என்னங்க உங்க சர்ச்சில் வாக்குத்தத்தம்? எங்க பாஸ்டருக்கு நான் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வேன். God will open a way. God will do the wonders. தேவன் சொல்றாரு, இந்த வருஷம் உங்க பாஸ்டர்ல உங்க வீட்டில் ஜெபிக்கிறவங்களுமா இல்லை, நானே உன் குடும்பத்துக்கு பாதி தரப்பேன், நானே உனக்கு பாதி தரப்பேன். எல்லாரும் எழுந்து நிப்போமா? அல்லேலூயா. மறந்துடாதீங்க, இந்த வருஷம் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் சொல்லுங்க பாப்பா, வாக்குத்தத்தம் என்ன இந்த வருஷம்? இழந்து போன சொல்லக்கூடாது. எல்லாவற்றையும் நான் திருப்பிக் கொள்வேன். எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி கொடுப்பார். எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வேன். எல்லாரும் எழுதிப்போமா? கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. பாட்டு அப்படியே போதும், வாக்கு மறந்துடாதீங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி கொடுத்தார். 1 சாமுவேல் 30:19. எல்லாவற்றையும் நான் அந்த வருஷம் திருப்பிக் கொள்வேன். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. Praise. பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, 2025 வருஷம் முதல் நாளிலே
முதல் தேதியில் கர்த்தர் சொல்லியிருக்கிறேன். இந்த வார்த்தை மறுபடியும் நினைவுகிறோம். நாங்கள் இழந்து போனது எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி கொடுக்க போகிறார். நான் இழந்து போனது எல்லாவற்றையும் நான் திருப்பிக் கொள்வேன். கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார். இந்த வாக்குத்தத்தம் 2025 வருஷம் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும், வேலை செய்கிற மக்கள், தொழில் செய்கிற மக்கள், வேலை பார்க்குற மக்கள், வியாபாரம் செய்கிற மக்கள் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி கொடுமாண்டவரே. எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளட்டும். 2025 இழப்புகள் 24 இழப்புகள் 25 இல்லை என்று சாட்சி சொல்ல உதவி செய்யும். தொடர்ந்து மக்களை ஆசித்து அனுப்பும், பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாது. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னைக்கும் சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் நம்மோடு கூட இருப்பதாகும். Happy New Year. God bless you.